மாண்புமிகு வேல்முருகன் அவர்களும் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கீங்க, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லியிருந்தாங்க. மாண்புமிகு பேரவைத் உட்கார்ந்து பேசுங்க. நீங்க முதல்வர் சொல்லிட்டாங்க, உட்காருங்க. அண்ணா நகர் வழக்கு பிளீஸ் உட்காருங்க. வேல்முருகன் 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 சொல்றோம். வேல்முருகன் பேரை இணைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் விதி 55 கொடுத்திருக்காங்க, அவங்க பேரை நான் சொல்லிடுறேன். அண்ணா நகர் வழக்கை பொறுத்த வரைக்கும் 10 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர்பா அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிறார் ஒருவர் கைது செய்யப்பட்டார். காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி தங்களை தவறாக நடத்தினதாகவும் குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யணும் சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் சாட்டப்படுகிற சதீஷும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றினாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து காவல்துறை செய்த முறையீட்டில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட்டாங்க. உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சுதாகர் அதிமுக வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்காரு, அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க. நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க முடிக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன், அதில் இந்த மாற்றம் கிடையாது. ஆனா திமுக இல்ல, திமுக உறுப்பினர் அல்ல, திமுக அனுதாவி, அதுதான் உண்மை. எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல, உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலும் போட்டிருக்கிறோம். என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி, பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆகையால் எதிர்க்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, குற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து வருகின்ற அரசை குறை சொல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்.